தண்ணி வந்தா ரொம்ப நாள் ஆகுதுண்ணா, கிளீன் பண்ண மாட்றாங்க. லேட் ஆகுது அதெல்லாம். அதுக்கப்புறம் கரண்ட் போனா கூட பிரச்சனைண்ணா. ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்றாங்க. தொல்லையா இருக்குதுண்ணா அதெல்லாம் கரண்ட் போனதெல்லாம். வேற என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டா நல்லா இருக்குண்ணா. வண்டி எடுத்துட்டு சல்லு சல்லுன்னு போறானுங்க. சின்ன பசங்கலாம் நெறைய பேர் வரானுங்க விளையாடுறதுக்கு. அதெல்லாம் கவனிக்கிறதே இல்ல. புஸ்ஸு புஸ்ஸுன்னு போறானுங்க. காவா தண்ணிங்க வந்துரும். எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. சொன்னேன். இந்த தொகுதி கவுன்சிலரு, எம்எல்ஏக்கெல்லாம் கோரிக்கை வச்சீங்களா? சொன்னதை வந்து செய்தாரு. அவர் தான் தரெல்லாம் போட்டு கொடுத்தாரு. கவுன்சிலர் தான் பண்ணாரு அதெல்லாம். அப்புறம் போய் அங்க சொல்லி தான் அவர் வந்து செய்தாரு. ரோடெல்லாம் பாருங்களேன், எல்லாம் ரொம்ப பள்ளமா கிடக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா கிடக்கு. இந்த தொகுதி எம்எல்ஏ கவுன்சிலருக்கெல்லாம் கோரிக்கை வச்சீங்களா? சரி, அதெல்லாம் வந்து நாங்க வந்து வெளியூர்காரங்க, அதெல்லாம் நாங்க யார்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. மழை பெஞ்சா தண்ணி நிற்கும், ட்ரைனேஜ் அங்கங்க இதுவாயிடும். அப்ப அங்கங்க டிரைனேஜ்ல ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. நிறைய பேர் சேதாரம் இருக்கு. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.